நீங்கள் வந்து பௌத்தரத்தை சார்ந்தவர்கள் திருவண்ணாமலை நம்மளுடைய குழந்தையர் சிற்பம் உடைய தளப்பணியில் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் திண்டிவனத்தில் படித்தீங்க, ட்ரைனிங் ஸ்கூல் படித்தீங்க. அப்போ அந்த டஃபி தந்தினுடைய வழிகாட்டுதல், அவருடைய விசுவாசம், மறைபோதகம், ஆசிரியர் பணி, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டு இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது. அதை பற்றி உங்களுடைய உள்வார்ந்த ஒரு உணர்வோடு தந்தை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கு நான் ஒத்து வரேங்க. ஏன்னா நம்முடைய பெரிய சாமியார் சங்கக்குரிய தாமஸ் கவுண்டர் சுவாமிகளுடைய அவருடைய வெறும் பேச்சு மட்டும் இல்லை வருது, அவருடைய சொல்லும் செயலும் என்று காலம் மாறாதது. அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் செயல் வடிவத்தில் கொண்டு வந்தவர் நம்முடைய பெரிய சாமியார் தங்கக்குரிய தாமஸ் கவுண்டர் சுவாமிகள். ஆகினால் இவரை பற்றி நம்ம சொல்லுவதும் நம்ம நீதியும் தகுதியும் ஆகும். அதே சமயத்தில் இவர் அருளாளர் பட்டம் பெறுவது நம் முழுமையாக ஆண்டவரே இவருக்கு எந்த நேரத்தில் எந்த நாளில் யார் முயற்சி செய்வாங்க நான் நினச்சது உண்டு. ஏன்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய தந்தைக்கு வழிகாட்டி இவர் தான் இயேசுனுடைய பாதையை சரியாக செம்மைப்படுத்தினவர் இவர் தான். அப்படிப்பட்டவருக்கு அருளாளர் பட்டம் கிடைக்கலையே அப்படின்ற எண்ணமெல்லாம் எனக்கு உள்ளத்தில் எப்போ இருந்துக்கிட்டே இருக்குது, இன்றைக்கே இருக்குது. ஆகினால இவருக்கு நீங்கள் செய்கிற முயற்சி, அதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு வாயளவு மட்டுமல்ல, இவர் வெளிப்படுத்துவதற்கான வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேங்க எழுதி. இப்போ நீங்கள் அந்த உங்களுடைய தியானத்தில் திருப்பலியில் அவரோடு நீங்கள் உணர்வாக இருக்கிறீங்க. ஆமாங்க. நான் எந்த நேரமும் ஒவ்வொரு ஜபத்தில் குடும்ப ஜபத்தில் கேட்டு எங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பதி நேரத்தில் இருந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த இடத்துல சாமி நேரத்துக்காக இருக்க மாட்டேன். சொல்லுங்க. அப்புறம் சங்க அதுவும் சரியாக சொல்ல மாட்டேன். சங்கக்குரிய தாமஸ் கவன் சாமியுடைய ஆன்மீக பாட்டுக்காக ஆண்டவரே அவருக்கு முடிவில்லாத வாழ்வு எடுத்து நான் வேண்டுகிறேன். இதெல்லாம் நான் சொல்லுவேங்க. சொல்லிட்டு அப்போ ஜெயிப்பேன். குடும்ப ஜபத்தில் அதே போல் குடும்ப ஜபத்தில் 5வது 10 மணியில் இவர் நிறைய வருவார் எனக்கு ஒவ்வொரு நாளும். நீங்கள் அங்கே படிச்சிங்களா, ட்ரைனிங் ஸ்கூல் படிச்சிங்களா? அந்த அனுபவம் அவங்க கற்றுக்கொண்ட அனுபவம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் இன்றைக்கி ஹாஸ்டல் வச்சு நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இவருடைய செயல்தான். இவர் எப்படி அவர் ஹாஸ்டல் வச்சு நடத்தினாரோ, உள்விடுதி வச்சு நடத்தினாரோ, எதுக்காக வச்சு நடத்தினார்ன்றத புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே, இந்து முஸ்லீம் எல்லா மதத்தினரும் இன்றைக்கி இப்போ பள்ளி வச்சு நடத்துகிறவங்க அத்தனை பேரும் உள்விடுதி வச்சு நடத்துகிறாங்க. காரணம் இவருடைய வழிகாட்டி. இந்த வழிகாட்டின் வழியாக எல்லாருமே புத்துயிர் பெற்றுட்டாங்க. அதே போல் இந்த தமிழ்நாட்டில் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் ஊர்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் கத்தோலிக்க ஆசிரியர்களை நியமித்து அதுக்கு பயிற்சி கொடுத்து அனைவரையும் ஏழை எளிய மக்கள், பின்தங்கிய மக்கள், கல்வியறிவே இல்லாத மக்கள், அத்தனை மக்களுக்கு ஒளியேற்றியவர், ஒளி தீபம் இவர் தான் ஒளி. இல்லைன்னா நமக்கெல்லாம் இன்னைக்கு நமக்கு கல்வி தெரியாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்ப்பா? இன்னைக்கு நம்ம சமுதாயம், இந்த ஏழை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு கத்தோலிக்க மக்கள் இன்றைக்கு எல்லாரும் படிச்சிருக்காங்க, நாகரிகமாக இருக்காங்க, வேலை செய்கிறாங்க, உத்தியோகத்தில் போகிறாங்க, அரசு தரப்பில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் இவர் தான். ஆரம்பமும் தொடக்கமும் முடிவுமே இவரே, அது சந்தேகமே இல்லை. ஆமாம், அவரால் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் பெரிய சாமி சங்கரி தாமஸ் கவுண்டர் சுவாமிகளாலே தான், வேறு யாராலையும் இல்லை. இவர் வந்து தியாகி. இவர் அந்த நாள் வந்தார் செப்டம்பர் 8ஆம் தேதி 41 வருஷம் இறந்தது. அந்த நாளை நினைக்கும் போது நான் வருத்தப்படுறேன். இப்படியேற்பட்ட மகானுக்கு அந்த நாளை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படி நான் வருத்தப்படுறேன். அவர் இறந்த 8 வருஷம் ஒருத்தான் நான் 49 திண்டிவனத்துக்கு போனேன். ஆமாம், அதில் சின்ன பையன்லேருந்து அங்கே கப் ட்ரைனிங், ஸ்கவுட் மாஸ்டர் ட்ரைனிங் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமாக பயிற்சி எங்களுக்கு உண்டு. அந்த அந்த மரக்கான ரோட்டுக்கு திண்டிவனத்தில் ரோட்டுக்கு உள்ள நுழையும் போது கேட்டில் நுழையும் போதெல்லாம் தானாக வெளி சட்டை போட்டுருந்தாலும் உள்ள சட்டை போட்டுக்குவாங்க. இன்னும் வெளியே சட்டை தெரியாது, உள்ள கூட துரிக்கணும். ஆமாம், அப்படியெல்லாம்
அங்கே அவ்வளோ இதை வித்தியாசமாக இருந்துச்சு. இவருடைய வாழ்க்கை வரலாறும் இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே நம்மளுக்கு பிரதிபலிச்சிருக்கு. இதில் படித்தவங்க அத்தனை பேருக்கு இன்றைக்கும் மறக்க மாட்டாங்க. இவரை மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆமாம், இப்போ இருக்கிற நம்ம குருக்களை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. இவருடைய குருத்துவமும் இவர் தான் உண்மையான கிறிஸ்துவ பணியை செய்தார். எப்படி ட்ரைனிங் ஸ்கூலில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? ட்ரைனிங் ஸ்கூல் படிக்கும்போது ட்ரைனிங் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாமே இவருடைய போதனைகள் எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய இவருடைய போதனைகள் ஒவ்வொரு ஆசிரியர்கள் எல்லாரும் இவர் பேரை உச்சரிக்காத இருக்கவே மாட்டாங்க. திண்டிவனம் சொல்லும்போது யார் ஞாபகம் வரும்? தாமஸ் கவன் சுவாமிகள் தான் ஞாபகம் வரும். திண்டிவனம் சொன்னாங்க. நீ திண்டிவனத்தில் படித்தியா? ஆமான்னு சொன்னோன்னே நீ எந்த ஸ்கூலில் படித்த? போர்டிங். சென்டென்ஸ் சொன்னோன்னே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சி வரும், தானாகவே வரும். அப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்தியவர் தாமஸ் கவன் சுவாமிகள் தான். வெறும் தாமஸ் கிடையாது, பெரிய சங்கக்குரிய தாமஸ் கவாண்ட சுவாமிகள். உங்கள் ஆசிரியர் பணியோட இந்த மறைக்கல்வி பணியை சேர்த்து உங்கள் பணியில் ஆசிரியர் பணியில் எங்களுக்கு வெறும் ஆசிரியர் பணி வாத்தியர் ட்ரைனிங் மட்டும் கிடையாது. மறைக்கல்வி கம்பல்சரி. மறைக்கல்வியோட அதுக்குன்னு தனியாக அட்டை இருக்கும். நம்ம வருஷம் முழுதும் போதிக்கிறதுக்கு இருக்குது. வருஷம் முழுதும் அந்த மாதிரி இவருடைய மறைக்கல்விக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் தனியாக அட்டை, மஞ்சள் அட்டை இருக்கும். அதன்படி தான் அந்த மறைக்கல்வி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மறைக்கல்வியுடைய இது அதுக்கு ஒரு ஸ்லிப் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் போடியில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன பரீட்சை 1 ஆன்சரில் டெப்சாமருடைய இதுதான். அதை பெக்கர்சாமி கலைப்படுத்தினார். அதை அப்படியே வழிநடத்தினார். எந்த ஆண்டு நீங்கள் அந்த பள்ளியில் சேர்ந்தீங்க, எந்த வகுப்பில் சேர்ந்தீங்க அதை சொல்லுங்கள். நான் வந்து 1949 வருஷம் 5ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். 5வது வகுப்பில் சேர்ந்தேன். அப்போ அவர் இறந்த பாடு சேர்ந்தே அவர் மேலே அம்மா பற்றல் ஆகிறீங்க. ஆமாம். அப்போ அவர் இருக்கும்போது இருந்தவங்க இன்னும் எப்படி இருந்திருப்பாங்க? அவர் இருக்கும்போது நான் இருந்ததுன்னா இன்னும் அதிகமான துறவியாகவே இருப்பேன். அவ்வளோ அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்கள். அவர் தனக்காக வாழலை. ஏழை எளிய மக்கள், பின்தங்கிய மக்கள், கல்வி, ஞான கல்வி, உலகக்கல்வி எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்காங்களே. பட்டி தொட்டிகளெல்லாம் கல்வி அறிவு இல்லை இருக்காங்களே, ஞான அறிவில் எல்லாம் இருக்காங்களே. இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன வழி செய்யணும்? பள்ளியை தொடங்கணும். அந்த பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி உண்டாக்கணும். ஆசிரியர் பயிற்சி பெறும்பொழுது ஞான கல்வியை கொடுத்து அவர்கள் பணி செய்யும் காலங்களிலே, பணி செய்யும் இடங்களிலே அவர்கள் முக்கியமாக பங்கில் இருந்து கொண்டு பங்குசாமியோட ஒத்துழைப்பு கொடுத்து மறைக்கல்வி போதிப்பதிலையும் திருப்பதியிலே பங்கு பெறுவதில் மக்களை வரவேற்பதிலும் பிள்ளைகளுக்கு உலக கல்வியை தரமுள்ள வார்த்தைகள் பள்ளியை கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய தந்தை அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவரை நாங்கள் பார்க்காவிட்டாலும் அவருடைய வார்த்தைகளெல்லாம் அப்படி உயிருள்ள வார்த்தைகளாக இன்றைக்கு எங்களுடைய இப்போ எனக்கு 88 வயசு முடிய போகுது. ஆனால் இன்றைக்கும் எங்கள் மருமகன்ட்டு தாமஸ் கவண்ட சுவாமிகள்னா தனியாக கொடுறேன். நீங்கள் இருக்கும்பொழுது அங்கே இருந்தாங்க இல்லையா பங்கு தந்தையர்கள், நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே எந்தெந்த பங்கு தந்தை இருந்தாங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ்? எனக்கு முதல்ல நான் போர்டிங்கில் சேரும்பொழுது பி மார்டின், ஃப்ரெஞ்சுக்காரர், அவர் தான் அட்மிஷன் பண்ணார். அது ஒருபாடு பி மரிய குழந்தைசாமி, கோவிலானவர். அவர் மரிய குழந்தைசாமி அவர் தான் டஃபிசாமியருடைய இணை. தாமஸ் கவன் சுவாமிகளுக்கு இணையாக இருந்தவர் ஃபாதர் மரிய குழந்தை. சரிங்களா? சரி, ஓகே.